ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் கேவிகே குரு அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். விசுவாசுவ வருடம் வைகாசி மாத ராசி பலன் 15/5/2025 16/6/2025 வரைக்கும் எல்லா ராசிக்கும் உண்டான ராசி பலன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் கவனமாக கேளுங்க. சில ராசிகளுக்கு நல்ல யோக பலனையும், பெரும்பாலான ராசிகளுக்கு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையில் இந்த மாதம் இருக்குது. அது என்னென்னு நீங்கள் வீடியோ முழுமையாக கேட்டிங்கன்னா அதுக்கு உண்டான பலன் இருக்குது. அதுக்கு உண்டான பரிகாரமும் சொல்லியிருக்கேன். 12 ராசிக்கும் ஒரே வீடியோ தான் பதிவு பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா எனக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறது காரணத்தினால ஒரே வீடியோவை தான் பதிவு பண்ணியிருக்கேன். தனித்தனியாக தான் வரும். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இப்போ இந்த மாதம் கிரகங்களுடைய பயிற்சி நிறைய இருக்குது. இந்த மாதம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. இப்போ சூரியன் பார்த்தீங்கன்னா மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு வந்துடுவார். சந்திரன் மாத தொடக்கத்தில் இந்த வைகாசி மாதம் பிறக்கக்கூடிய இந்த நாளில் விருச்சிகத்தில் இருக்கார். அப்போ நீசமாக இருக்கார். செவ்வாய் 15/5/2025 6/6/25 வரைக்கும் கடகத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் சிம்மத்துக்கு போகிறாரு. ராகு 18/5/25 கும்பத்துலேயும், கேது 18/5/25 சிம்மத்துலேயும் பயிற்சி ஆகிறார். குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார். 15/5/2025 மிதுனத்துக்கு போகிறாரு. சனி பகவான் மீனத்திலே இருக்கார். புதன் தான் இந்த ஒரு மாதத்தில் 3 ராசிகளுக்கு இடம்பெறுறார். மாத தொடக்கத்தில், அதாவது 15/5/25 25/5/25 வரைக்கும் மேஷத்துலேயும், அதுக்கப்புறம் 26/5/25 ரிஷபத்துலேயும், அதுக்கப்புறம் 7/6/25 மிதுனத்துக்கும் போகிறார். அவருடைய வேகம்தான் அதிகமாக இருக்குது இந்த மாதத்தில், வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுக்கிரன், அவரும் 15/5/25 31/1/25 வரை 31/5/25 வரைக்கும் மீனத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் 1/6/25 மேஷத்துக்கு போகிறார். இப்போ இத்தனை கிரகங்கள் பயிற்சி ஆகுது. கிட்டத்தட்ட எல்லா கிரகங்களும் பயிற்சி ஆகக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது இந்த வைகாசி மாதம். இப்போ ஒவ்வொரு ராசிக்கு உண்டான ராசி பலன் என்ன அப்படிங்கிற பார்ப்போம். செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்திலும் அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரங்களையும் உடைய மேசராசி நண்பர்களே, உங்களுக்கான வைகாசி மாத பலன் என்ன அப்படிங்கிற பார்ப்போம். மேச லக்னம் மற்றும் மேச ராசி அதிபதி செவ்வாய் 6/6/25 வரை நீசமாக கடகத்தில் போய் உட்காந்துருக்கார். இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கார். 7/6/25 சிம்மத்தில் கேதுவோடு போய் செவ்வாய் சேர்றார். இந்த காலகட்டங்களிலிருந்து கொஞ்சம் எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய அமைப்பில் இருக்குது. 7ஆம் இடம், 9ஆம் இடம், இந்த இடங்களை பார்த்தீங்கன்னா குரு பார்க்குறாரு. இப்படி குரு பார்க்குறதுனால திருமணம் இது வரைக்கும் எனக்கு நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு திருமணமும் கைகூடும். அதே மாதிரி செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது மேசராசியை பொறுத்த வரைக்கும். உங்களுடைய உடன் பிறந்தவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க மூலமாக உங்களுக்கு பண உதவி, பொருள் உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. தந்தை வழி பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருங்க. 31/5/25 வரைக்கும் மீனத்தில் சுக்கிரன் இருக்கார். இந்த காலகட்டங்களில் பொருளாதார சிக்கல்கள் ஏற்படும். உங்களுக்கு கொஞ்சம் கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கும். அதுவே 1/6/25 மேஷத்தில் சுக்கிரன் வர்றாரு. இந்த காலகட்டங்களில் இந்த கடனும் அடைவிடும், எதிர்பாராத திடீர் யோகமும் அதிர்ஷ்டமும் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குருபவானை வழிபட்டு வர்றது சிறப்பு தரும். ராகு கேது கோயில்கள் இருந்துச்சு, நீங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் ராகு கேது பயிற்சி ஆனதுக்கப்புறம் அந்த கோயிலில் போய் உங்களுடைய பேர் ராசி நட்சத்திரத்துக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த மேலே சொன்ன கெடுபலன்கள் ஏதாவது 1-2 இருந்தால் கூட அது மாதிரி உங்களுக்கு நல்ல பலனாக கொடுக்கும். உங்களுக்கான பரிகாரம், குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு அபிஷேகம் செஞ்சுட்டு உங்களுடைய பேர் ராசி நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பான பலனாக இருக்கும். வாழ்க வளமுடன். சுக்கிர பகவானின் ஆதிக்கத்திலும் கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் நட்சத்திரங்களையும் உடைய
ரிஷப ராசி நண்பர்களே, உங்களுக்கான வைகாசி மாத ராசி பலன் என்ன அப்படிங்கிற பார்ப்போம். ரிஷப லக்னம் மற்றும் ரிஷப ராசி, உங்களுடைய ராசி அதிபதி 31/5/25 வரைக்கும் மீனத்தில் இருக்கார். இந்த காலம் வரைக்கும் உங்களுக்கு எதிர்பார்த்த பண வரவு அதிர்ஷ்டம் உண்டு. அதே மாதிரி 1/6/25 மேசத்தில் சுக்கிரன் வரக்கூடிய காலம். உங்களுக்கு பொருள் பணம் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி 12ஆம் வீட்டில் வந்து மறைய போகிறாரு. அப்படி ஒரு அமைப்புலையும் இருக்குது. 12ஆம் வீட்டில் மறைஞ்சு 6ஆம் வீட்டை பார்ப்பார். அப்போ தேவையில்லா பிரச்சனைகளில் தலையீடு இருக்கக்கூடாது. பணம் பொருள் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் ஓரளவுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்புலையும் இருக்குது. குலதெய்வ வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய அமைப்பில் இருக்குது. குலதெய்வத்துக்கு ஏதாவது வேண்டுதல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த வேண்டுதல்லாம் இந்த மாதங்களில் நிறைவேற்றுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. 7/6/25 சிம்மத்தில் வரக்கூடிய செவ்வாய் எதிர்பாராத சுப விஷயங்களை வீட்டில் நிறைவேற்றுவார். அப்போ நீங்கள் ஏதாவது வீட்டில் விசேஷம் பண்ணணும், காது ஊற்றணும், ஒரு வேறு ஏதோ விசேஷம் பண்ணணும் அப்படின்னா இந்த செவ்வாய் வந்து சிம்மத்தில் வரும்போது அந்த சுப விஷயங்கள்லாம் நடக்கும். திருமணம் ஆகிருச்சு அப்படின்னா உங்களுடைய துணையோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் இரும்பு நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, உணவகம் ஹோட்டல் இந்த மாதிரி வச்சுருக்கவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, ஷேர் மார்க்கெட்டில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க, அவங்கெல்லாம் கொஞ்சம் தங்களுடைய முதலீட்டில் கொஞ்சம் கவனமாக செயல்படணும். அதே மாதிரி ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க ஒரு இடத்த வாங்கி இன்னொரு இடத்துக்கு நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடம் டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு தான் நீங்கள் அந்த தொழிலை செய்யணும். அந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுடைய உடல் நலம் வந்து நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உடல்நலம் சரியில்லாமல் இருந்துச்சு அப்படின்னாக்க இனிமேல் வரக்கூடிய காலங்களில் சிறப்பாக இருக்கும். அரசு மற்றும் அரசியல் சார்ந்தவர்களுக்கு, அதாவது அரசு பணியில் இருக்கவங்களாக இருக்கலாம் அல்லது அரசியல் சார்ந்தவங்களாக இருக்கலாம், அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடம் மாறுதல், அரசு ஊழியர் அப்படின்னா இடம் மாறுதலும், அரசியல் கட்சியை சார்ந்தவங்க அப்படின்னா கட்சி மாறுதல் நடக்கக்கூடிய அமைப்பில் இந்த கிரக பயிற்சிகள் இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திருநள்ளாறு சனி பகவானை வணங்கிட்டு வர்றது சிறப்பு தரும். விநாயகரையும் முருகனையும் வழிபடுறது மேலும் சிறப்பு தரும். உங்களுக்கான பரிகாரம், புதன்கிழமையில் பெருமாள் கோயிலுக்கு போங்க. புதன்கிழமை போங்க, பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அங்கே துளசி மாலை வாங்கி கொடுத்துட்டு பெருமாளை வணங்கிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பான பலனாக இருக்கும். வாழ்க வளமுடன். புதன் பகவானின் ஆதிக்கத்திலும் மிருகசீரிசம், திருவாதிரை, புனர்பூசம் நட்சத்திரங்களையும் உடைய மிதுன ராசி நண்பர்களே, உங்களுக்கான வைகாசி மாத ராசி பலன் என்ன அப்படிங்கிற பார்ப்போம். லக்னம் மற்றும் அதாவது மிதுன லக்னம் மிதுன ராசி அதிபதி புதன் மாத தொடக்கத்தில் 15/5/2025 23/5/25 வரைக்கும் மேசத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் 6/6/25 வரைக்கும் ரிஷபத்துலேயும் 7/6/25 மிதுனத்துலேயும் பயிற்சி ஆகிறார். இந்த ஒரு மாதத்தில் 3 ராசிகளில் பயிற்சி ஆகிறாரு. அவருடைய வேகம் அதிகமாக இருக்குது. அப்படி ஒரு அமைப்புலையும் இருக்குது. இந்த மாதம் முழுவதும் பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக செயல்படணும். ஏன்னா ஒரு வாரம் ஒரு ராசிலையும், அதுக்கு ஒரு 2 வாரம் இன்னொரு ராசிலையும், அதுக்கடுத்து ஒரு வாரம் இன்னொரு ராசிலையும் போகிறார். அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒரு விஷயம் எடுத்து செய்கிறீங்க அப்படின்னா அதை இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் அந்த முயற்சி பண்ணியிருப்பீங்க. ஒரு இடம் வாங்குறதா இருக்கட்டும், எதாவது இருந்தாலும் ஒரு அட்வான்ஸ் கூட கொடுத்து வச்சுருப்பீங்க. 2வது வாரம் 3வது வாரம் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் தடையாக நிற்கும். கடைசி வாரம் அது திரும்ப முடியும். அதனால் தாமதமாகுமே தவிர நடந்துடும். அதனால் கொஞ்சம் யோசனை பண்ணி செய்கிறது சிறப்பு தரும். தங்களுடைய ராசியில் வந்து குரு வந்து உட்காந்துருக்காரு. இருந்தாலும் அவர் 5, 9 இடங்களை பார்ப்பார். அந்த இடங்களை பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். திருமணம் தடைபெற்றவர்களுக்கு வந்து மாதத்துடைய பிற்பகுதியில் திருமணம் வந்து எனக்கு நடக்கலை அப்படின்னா இந்த மாதத்துடைய பிற்பகுதியில் வைகாசி மாதம் ஒரு 20 தேதிக்கு மேலே அதுக்கான முயற்சி பண்ணிங்க அப்படின்னா திருமணம் நடக்கும். இல்லை நல்ல வரன் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. சிம்மத்தில் செவ்வாய் வரக்கூடிய காலத்திலேருந்து வீட்டிலையும் சரி வெளிவட்டார பழக்க வழக்கங்களையும் சரி கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து சிம்மத்தில் செவ்வாய் வரும்போது அங்கே கேதுவும் வந்து உட்காந்துருக்காரு. அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து வீட்லேயும் சரி வெளிவட்டார பழக்க வழக்கங்களையும் கொஞ்சம் நிதானமாக பேசுகிறோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது சிறப்பு தரும். நீங்கள் செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் ஓரளவுக்கு தான் லாபம் கிடைக்கும். பெருசாக ஒன்றும் எதிர்பார்க்குற மாதிரியான அமைப்பில் இல்லை இந்த மத கிரக அமைப்புகள். உங்களுடைய ராசியை வந்து கேது பார்க்குறாரு. கேது பார்க்கும்போது நீங்கள் எந்த விஷயம் எடுத்தாலும் ஒரு 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 நாளில் முடிய வேண்டிய வேலையாக இருக்கும்.
அது பார்த்தீங்கன்னா 1 வாரம் தள்ளி போகும், அல்லது 2 வாரம் தள்ளி போய் முடியும். ஆனால் முடிஞ்சிடும், ஆனால் தாமதமாக முடியும். அப்படி ஒரு அமைப்புலையும் இருக்குது. மேசத்தில் சுக்கிரன் வரக்கூடிய காலத்தில் திடீர் அதிர்ஷ்டம், யோகம், பண வரவும் உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகர் வழிபாடு சிறப்பு தரும். பரிகாரம், உங்களுக்கான பரிகாரம் என்னென்னா, செவ்வாய்க்கிழமை தோறும் அம்மன் கோயில் போயிட்டு அங்கே எலுமிச்சை தீபம் ஏற்றி வணங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலனாக கிடைக்கும். வாழ்க வளமுடன். சந்திரபவானின் ஆதிக்கத்திலும் புனர்பூசம், பூசம், ஆயில்யம் நட்சத்திரங்களையும் உடைய கடகராசி நண்பர்களே, உங்களுக்கான வைகாசி மாத ராசி பலன் என்ன அப்படிங்கிற பார்ப்போம். கடக லக்னம் மற்றும் கடக ராசி அதிபதி மாத தொடக்கத்தில் விருச்சிகத்தில் நீசமாக இருக்காரு. அதோட மாதம் தொடங்குது. இப்போ உங்களுடைய ராசியில் செவ்வாய் நீசம், கிரகங்கள் பரிவர்த்தனை அடைஞ்சிருந்தாலும் ரெண்டுமே நீசமாக இருக்குது. கடகத்தில் செவ்வாய் நீசம் உங்களுடைய ராசியில், விருச்சிகத்தில் சந்திரன் நீசமாக இருக்கார். இப்படி ஒரு காலகட்டங்களில் காரிய தடைகள், ஏதாவது நினச்சி ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் தடைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்காக கலங்க வேண்டாம். சிம்மத்துக்கு செவ்வாய் வந்தோடனே அந்த பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வந்துடும். அதுவும் இந்த மாதத்துலேயே நடக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நீச பங்க ராஜயோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. சிம்மத்தில் கேதுவும் மாதத்துடைய பிற்பகுதியில் சிம்மத்தில் செவ்வாயும் வரக்கூடிய காலத்தில் பேச்சில் கொஞ்சம் நிதானமாக இருங்க. திருமணம் ஆகிருந்துச்சு அப்படின்னா தனது துணையோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. குரு 12 மறைகிறது சிறப்பு இல்லை. அப்படின்னாலும் சனி, சூரியன், சுக்கிரன், புதன் இந்த கிரகங்கள்லாம் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். ஏன்னா உங்களுடைய ராசியில் உச்சமாக இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு 12 போய் மறைகிறார். அப்போ நீங்கள் இருக்க இடங்களில் பிரச்சனைகள் வந்தாலும் அதுக்கு காரணம் நீங்களாக தான் இருப்பீங்க. அப்படிங்கிறனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டாலே போதும். குரு 12ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும், ஏன்னா ஒரு வருஷம் அங்கே தான் இருப்பார். அதனால் அந்த காலகட்டங்கள் வரைக்கும் மேவும் கொஞ்சம் யோசனை பண்ணி செயல்படுங்க. உங்களால் பிரச்சனை வராத அளவுக்கு பார்த்துக்குங்க. புதுசாக தொழில் தொடங்கணும், வீடு நிலம் வாங்குறது, இது போன்ற விஷயங்களை தவிர்த்துறது நல்லது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஒரு தடவை பார்த்துக்குங்க. ஏன்னா இந்த கிரகங்கள் இந்த மாதிரி இல்லை, வேறு இடங்களில் இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு நல்ல பலனாக கொடுக்கும். நீங்கள் செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் குருபவானை வழிபடுறது சிறப்பு தரும். குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு அங்கே உங்களுடைய பேராசி நட்சத்திரத்துக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். உங்களுக்கான பரிகாரம், பூஜை அறையில் இனிப்பு, ஏதாவது ஒரு இனிப்பு வச்சு நெய்வேத்தியம் பண்ணி வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பொருளாதார பிரச்சனைகள் இருக்காது. அதை மட்டும் எப்போவுமே பண்ணிட்டாங்க. வாழ்க வளமுடன். சூரிய பவானின் ஆதிக்கத்திலும் மகம், பூரம், உத்திரம் நட்சத்திரங்களையும் உடைய சிம்ம ராசி நண்பர்களே, உங்களுக்கான வைகாசி மாத ராசி பலன் என்ன அப்படிங்கிற பார்ப்போம். சிம்ம லக்னம் மற்றும் சிம்ம ராசி அதிபதி சூரியன் 10ஆம் இடத்துல இருக்கிறதும் சனி பார்ப்பதும் சிறப்பு இல்லை. ஏன்னா இந்த வைகாசி மாதம் அப்படி தான் இருக்குது. இருந்தாலும் குரு பயிற்சிக்கு பிறகு, அதாவது 18/5/25 ஓரளவு நல்ல பலனே கிடைக்கும். ராசியிலேயே கேதுவும் செவ்வாயும் வர்றாங்க, ராகு பார்க்குறாரு. அப்படி பார்க்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களோடையும் நீங்கள் தொழில் பண்ணுறீங்க, இல்லை ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் உங்களை சுற்றி உள்ள யாராக இருந்தாலும் அவங்கள்ட்ட உங்களுடைய விஷயங்களை, தனிப்பட்ட விஷயங்களை அவங்கள்ட்ட பகிர்ந்துடக்கூடாது. அதே மாதிரி அவங்கள்ட்ட வீண் வம்பு வாதம் பண்ணக்கூடாது. அந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிரச்சனையாக வரும். அந்த மாதிரி இல்லாத அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசி அதிபதி இந்த மாதம் முழுவதுமே வலுவில்லாமல் போயிட்டார். அப்படிங்கிறப்ப நீங்கள் உங்கள்கிட்ட எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையில் பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை வராத அளவுக்கு நீங்கள் ஒதுங்கி இருக்கிறது நல்லது. இந்த மாதம் முழுவதும் அரசு மற்றும் அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு பிரச்சனைகள் நிறையா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ உங்களுடைய ராசியிலே கேது உட்காந்துட்டாரு, ராகு பார்க்குறாரு, சூரியனும் வலுவில்லாமல் போயிட்டார். அப்படிங்கிறப்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் ஓரளவு தான் லாபம் கிடைக்கும். பெருசாக எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது. 1/6/25 மேசத்தில் வரக்கூடிய சுக்கிரனும் புதனும் ஓரளவுக்கு உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. அப்போ மாதத்துடைய முற்பகுதியில் ரொம்ப கவனமாக இருங்க. பிற்பகுதியில் கொஞ்சம் பொருளாதாரம் மேம்படும். அப்படி ஒரு அமைப்பில் இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆலங்குடியில் உள்ள குருபவானையும் துர்க்கைமனையும் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் முழுவதும் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கான பரிகாரம், குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு அங்கே உங்களுடைய குலதெய்வம் எதுவோ அங்கே போயிட்டு
அபிஷேகம் செஞ்சுட்டு உங்களுடைய பெயர் ராசி நட்சத்திரத்துக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் முழுவதும் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. வாழ்க வளமுடன். புதன் பகவானின் ஆதிக்கத்திலும் உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரங்களையும் உடைய கன்னி ராசி நண்பர்களே, உங்களுக்கான வைகாசி மாத ராசி பலன் என்ன அப்படிங்கிற பார்ப்போம். கன்னி லக்னம் மற்றும் கன்னி ராசி அதிபதி புதன் 26/5/25 வரைக்கும் மேஷத்தில் இருக்கிறாரு. இந்த காலகட்டங்களில் எல்லா விஷயங்கள்லையும் கவனமாக இருக்கணும். அப்போ மாதம் தொடங்கி அந்த ஒரு 10 நாளைக்கு புதிய முயற்சிகள்லாம் செய்யாமல் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ரிஷபத்துலேயும் மிதுனத்துலேயும் வர்றாரு. ரிஷபத்தில் ஒரு வாரம், அப்புறம் மிதுனத்தில் ஒரு வாரம். அந்த காலகட்டங்களில் எதிர்பாராத பண வரவு அதிர்ஷ்டம் உண்டு. இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் 10 நாள் கடத்திட்டீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய 20 நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நீங்கள் செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் மாதத்துடைய பிற்பகுதியில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. நிலம் வீடு சம்பந்தமான பராமரிப்பு செலவுகள், சுப விரய செலவுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திருமணமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய துணையுடன் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. இது வரைக்கும் உங்கள் உடம்புல ஏதாவது நோய் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வந்து உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசியை குரு பார்க்குறாரு. அதனால் உங்களுக்கு உடல் வந்து நல்ல ஆரோக்கியமாக தேறி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேஷத்தில் சுக்கிரன் வரக்கூடிய காலத்தில், ரிஷபத்தில் புதன் வரக்கூடிய காலத்துலேயும் புதுசாக நிலம் வீடு வாங்க நினைக்கிறவங்களுக்கு நல்ல காலம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நவகிரகத்தில் உள்ள சனி மற்றும் குருவான வழிபட்டுக்கிட்டு வர்றது நல்ல பலன் கிடைக்கும். உங்களுக்கான பரிகாரம், ஆதரவற்ற முதியோர் இல்லத்துக்கு போங்க. அவங்களுக்கு போயிட்டு அவங்களுக்கு உண்டான மருத்துவ செலவுகளுக்கு உங்களால் என்ன முடியுமோ அந்த மருத்துவ செலவுகளுக்கு பணமாவோ இல்லது மருந்தாவோ கொடுத்து உதவி பண்ணிட்டு வந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். வாழ்க வளமுடன். சுக்கிர பகவானின் ஆதிக்கத்திலும் சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரங்களையும் உடைய துலாம் ராசி நண்பர்களே, உங்களுக்கான வைகாசி மாத ராசி பலன் என்ன அப்படிங்கிற பார்ப்போம். துலாம் லக்னம் மற்றும் ராசி அதிபதி சுக்கிரன் 31/5/25 வரைக்கும் மீனத்திலும், அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 1/6/25 மேஷத்துலையும் வர்றாரு. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு சிறப்பான காலம்தான். இது முழுவதுமே சிறப்பான காலம்தான். திடீர் யோகம் அதிர்ஷ்டம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது வரைக்கும் திருமணம் தடைபட்டவர்களுக்கு திருமணம் நடக்கும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய ராசியவே பார்க்குறாரு. அதே மாதிரி குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு, திருமணம் ஆயிடுச்சு குழந்தை நீண்ட நாளாக இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நீங்கள் செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் எதிர்பார்த்த விட நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. திடீர் அதிர்ஷ்ட யோகம் உண்டு. தங்களுடைய ராசியை குரு பார்க்குறதுனால 6/6/25 செவ்வாய் பார்க்குறாரு. அதுவும் உங்களுக்கு சுப பலனை கொடுக்கும். அப்போ செவ்வாய் பார்க்குறாரு, குரு பார்க்குறாரு, ராசி அதிபதியை பார்க்குறாரு. அப்படிங்கிறப்ப நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பில் இருக்குது. உங்களுடைய உடன் பிறந்தவர் மூலமும் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு பொருளோ உதவி ஏதோ ஒன்று கேட்டிருந்தீங்க அப்படின்னா அதுவும் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. இது வரைக்கும் இருந்து வந்த கடன் பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வந்துடும். இனி வரக்கூடிய காலங்களிலே வந்துடும் அது. அதே மாதிரி சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும் சேரக்கூடிய காலத்தில் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். ஏற்கனவே பூர்வீக சொத்து சம்மந்தமாக பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அமைப்பில் அவங்க நடந்துக்கிடுவாங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கைமனை வழிபட்டுக்கிட்டு வர்றது சிறப்பு தரும். மகாலட்சுமியை வணங்கிட்டு வாங்க. அது இன்னும் உங்களுக்கு பண வரவுகளை, பொருளாதார மேம்பாட்டை கொடுக்கும். உங்களுக்கான பரிகாரம், பூஜை அறையில் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள பூஜை அறையில் ஏதாவது ஒரு இனிப்பு வச்சு நெய்வேத்தியம் பண்ணி வணங்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதுவும் வெள்ளிக்கிழமை இரவு அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் சிறப்பான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. வாழ்க வளமுடன். செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்திலும் விசாகம் அனுசம் கேட்டை நட்சத்திரங்களையும் உடைய விருச்சிக ராசி நண்பர்களே, உங்களுக்கான வைகாசி மாத ராசி பலன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். விருச்சிக லக்னம் மற்றும் ராசி அதிபதி செவ்வாய் 6/6/25 வரைக்கும் கடகத்தில் நீசமாக இருக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்க சிம்மத்தில் கேதுவோடு சேர்ந்து இருக்கார். இந்த காலகட்டமும் இனிமேல் வரக்கூடிய காலகட்டமும் உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது பூராமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பில் இருக்குது. நீங்கள் தொழிலாக இருக்கட்டும், இடமா இருக்கட்டும், நிலமாக இருக்கட்டும், எதுனாலும் உங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு கைகூடக்கூடிய அமைப்பில் இருக்குது. அரசு மற்றும் அரசியல் சார்ந்தவர்களுக்கு வந்து பதவி உயர்வு கிடைக்கும். அரசு பணி பார்க்குறீங்க, அரசு வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அரசியலில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது.
உங்களுடைய செயலை பார்த்து அனைவரும் பாராட்டக்கூடிய அமைப்புலையும் இந்த மாதம் இருக்குது. புதுசாக வீடு நிலம் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு இது சிறப்பான காலம். இந்த மாதம் பார்த்திங்கன்னா சந்திரன் உங்களுடைய ராசியில் மாத தொடக்கத்தில் சந்திரன் உங்களுடைய ராசியிலே நீசமாக போய் உட்காந்துருக்காரு. அதனால் கொஞ்சம் உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க, போதுமானது. நீங்கள் செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் நல்ல லாபம் கிடைக்கும். எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்ட யோகமும் உண்டு. உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு 8ஆம் இடத்துல இருக்கா அப்படிங்கிற மட்டும் பார்த்துக்கிறங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்க இப்போ நான் மேலே சொன்ன பலன்கள் எல்லாமே 100% அப்படியே நடக்கும். ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்தில் விருச்சிக ராசிக்கு 8ஆம் இடமான மிதுனத்தில் குரு இருந்தார் அப்படின்னா அந்த காலகட்டம் இருந்தார் அப்படின்னா கொஞ்சம் அந்த பலனில் ஒரு 60% நடக்கும். அப்படி ஒரு அமைப்புலையும் இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. போயிட்டு வர்றது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள குருபவான் சன்னதி இருக்குது. 2 முருகனுக்கும் ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள். உங்களுடைய பேராட்சி நட்சத்திரத்துக்கு குருபவானுக்கும் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா இந்த காலம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. உங்களுக்கான பரிகாரம் ராகு காலத்தில் செவ்வாய்க்கிழமை மாலை 3 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும் ராகு காலம். இந்த காலகட்டங்களில் வாரந்தோறும் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப துர்க்கையம்மன் கோயிலுக்கு போயிட்டு எலுமிச்சை தீபம் ஏற்றி வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். பொருளாதார மேம்பாடு ஏற்படும். வாழ்க வளமுடன். குருபவானின் ஆதிக்கத்திலும் மூலம், பூராடம், உத்திரடம் ஆகிய நட்சத்திரங்களையும் உடைய தனுசு ராசி நண்பர்களே, உங்களுக்கான வைகாசி மாத ராசி பலன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். தனுசு லக்னம் மற்றும் தனுசு ராசி அதிபதி குருபவான் உங்களுடைய ராசியை பார்ப்பது சிறப்பு. இதுவரைக்கும் திருமணமே ஆகலை அப்படிங்கிறதுக்கு கட்டாயம் நடக்கும். திருமணம் தள்ளி போச்சு, 35 வயசு ஆயிடுச்சு, 40 வயசு ஆயிடுச்சு அப்படின்னாலும் திருமணம் இந்த காலகட்டம் இந்த ஒரு வருஷத்தில் எப்படி இருந்தாலும் அது கட்டாயம் முடிஞ்சிடும். அதனால் பயப்பட வேண்டாம். அதே மாதிரி திருமணம் ஆகி 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, குழந்தை இல்லை, 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும் நிச்சயம் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான முயற்சியை நீங்கள் மருத்துவமாக பார்க்கணுமா, என்ன பண்ணணுமா அதை பண்ணீங்க அப்படின்னா நிச்சயம் குழந்தை பிறக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா உயர்கல்வி படிக்கணும், அதே மாதிரி மருத்துவம் சார்ந்த கல்வி படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படிங்கிறவங்களாம் இது நல்ல சிறப்பான காலம். மருத்துவம் சார்ந்த படிப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த கிரகங்கள் உட்காந்துருக்கு. ஏன்னா கேது குருவை பார்க்குறாரு, குரு ராசியை பார்க்குறாரு. அப்படிங்கிறப்ப மருத்துவம் சார்ந்த தொழில் உண்டான படிப்பு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த ராசிக்காரில் பார்த்தீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட படிப்புகளையும் படிப்பாங்க, மருத்துவம் சார்ந்த படிப்புகள். அதே மாதிரி ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ஆர்வங்கள் அதிகமாகும். ஜோதிடம் கற்றுக்கிறணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வரும். ஜோதிடத்தில் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம். இது எல்லாமே இந்த குருவும் கேதுவும் சேர்ந்து இந்த ராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு பெருமை சேர்ப்பார்கள். கல்வி மூலமாக உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. உங்களுடைய ராசியை குரு பார்த்தாலும் ராகுவும் சனியும் வேறு பார்க்குறாங்க. இருந்தாலும் அதுக்காக பயப்பட வேணாம். என்ன செய்யணும் அப்படின்னா எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் அவசரம் இல்லாமல் நிதானமாக செயல்பட்டீங்கன்னா 100% வெற்றி கிடைக்கும். அவசரமாக போய் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஒரு 10% தடைகள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் வெற்றி கிடைக்கும். அதை நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கிறங்க. அவசரம் இல்லாமல் நிதானமாக செயல்பட்டீங்க அப்படின்னா 100% வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த குரு இருக்கிற வரைக்கும் ராகு எதுனாலையோ சனி பகவானாலேயோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மேஷத்தில் சுக்கிரனும் சிம்மத்தில் செவ்வாயும் சேர்ந்து வரக்கூடிய காலங்களில் பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய அமைப்பில் இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆலங்குடியில் உள்ள குருபவானை வணங்கிட்டு வர சிறப்பு. இந்த குருப்பெயர்ச்சிக்கு அப்புறம் இப்போ திருக்கணிதப்படி குருப்பெயர்ச்சி இந்த மாதத்துலேயே, ராகு பயிற்சி இந்த மாதத்துலேயே வந்துடும். இதுக்கப்புறம் நீங்கள் குருப்பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க. அதே மாதிரி திருநள்ளாறு சனிபகவான் கோயிலுக்கும் ராகு கேது கோயில் நீங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் எங்கே பரிகாரம் பண்ணலாமோ அங்கே போய்ட்டு உங்களுடைய பேராசி நட்சத்திரத்துக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது 100% நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. உங்களுக்கான பரிகாரம் மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு போய் உங்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு வாங்க. வாழ்க வளமுடன். சனி பகவானின் ஆதிக்கத்திலும் உத்திராடம், திருவோணம், அவிட்டம் நட்சத்திரங்களையும் உடைய மகர ராசி நண்பர்களே, உங்களுக்கான வைகாசி மாத ராசி பலன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். மகர லக்னமாக இருந்தாலும் சரி, மகர ராசியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ராசி அதிபதி சனி மீனத்தில் இருக்கிறதும் ராகுவும் கேதுவும் 2 மற்றும் 8ஆம் இடங்களில் இருக்கிறதும் இனி வரக்கூடிய காலங்களில்
நல்ல பலனத்தையும் கொடுக்க போகிறாரு. அதனால் நீங்கள் இனிமேல் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் மேசத்தில் சுக்கிரன் வரக்கூடிய காலத்தில் எதிர்பாராத லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்குறது, புதிய இடம் வாங்குறது, இதெல்லாம் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இனி இது மாதிரியான சுபகாரியங்கள் நிறையா நடக்க ஆரம்பிச்சிடும். கடன் நிறையா இருக்குது அப்படின்னா அந்த கடன்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வரும். அதே மாதிரி அரசு மற்றும் அரசியல் சார்ந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா விருப்பம் இல்லாத இடமாற்றம் கிடைக்கும். இப்போ ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் இருக்கார் அப்படின்னா அவருக்கு ஒரு இடம் கேட்டிருப்பார், அந்த இடம்லாம் வேறு இடம் கிடைக்கும். ஆனால் வேறு வழியில் அந்த இடத்துக்கு போகக்கூடிய கட்டாயம் வரும். அதே மாதிரி அரசியலில் இருக்கவங்களுக்கும் அந்த இருக்கக்கூடிய கட்சியிலேருந்து விருப்பம் இல்லை, வெளியில் விருப்பம் இல்லைனாலும் ஏதாவது ஒரு தவறான கண்ணோட்டத்தோட வேறு கட்சியில் போய் சேர்ற மாதிரி இருக்கும். அப்புறம் திரும்ப 2 வருஷம் கழிச்சு திரும்ப இந்த கட்சிக்கு வர மாதிரியான ஒரு அமைப்புலாம், இந்த மாதிரியான கிரக அமைப்புகள்லாம் இந்த கிரகங்கள் வந்து அதை செய்ய வைக்கும். அதனால் அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் ஆலோசனை பண்ணி அவசரப்படாமல் முடிவெடுக்கிறது சிறப்பு. இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் இன்னைக்கு கோச்சாரப்படியான அமைப்பில் உங்களுடைய சுய ஜாதகத்துலையும் இருக்கான்னு பார்த்துக்கிறங்க. அப்படி இருந்தால் இப்போ நான் சொன்னதெல்லாம் நடக்கும். இப்போ நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்னென்னு பார்த்தோன்னா திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வரதும் விநாயகரையும் மகாலட்சுமியையும் வணங்கிட்டு வர்றது சிறப்பு தரும். உங்களுக்கான பரிகாரம் ஆதரவற்ற முதியோர் இல்லங்களுக்கு போங்க. அங்கே போயிட்டு உங்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். வாழ்க வளமுடன். சனி பகவானின் ஆதிக்கத்திலும் அவிட்டம், சதயம், பூரட்டாதி நட்சத்திரங்களையும் உடைய கும்பராசி நண்பர்களே, உங்களுக்கான வைகாசி மாத ராசி பலன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். கும்ப ராசி, கும்ப லக்கணம் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு சனி 2ஆம் வீட்டில் போய் உட்காந்துருக்கார். அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுடைய ராசியிலே ராகுவும் 7ஆம் இடத்துல கேதுவும் வந்து உட்காந்துட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் சூரியன், குரு, கேது, செவ்வாய் இந்த கிரகங்கள்லாம் உங்களுடைய ராசி வர பார்க்குது. அப்போ பாருங்கள், பாவகிரகங்களில் அசுப கிரகங்கள் வந்து எல்லாமே உங்களுடைய ராசியை பார்க்குது. உங்களுடைய ராசி அதிபதி 8ஆம் வீட்டை பார்க்குறாரு. குரு உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. அந்த குரு பகவான் மட்டும்தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கும் இனி வரக்கூடிய காலங்களில். அதனால் இப்போ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஒரு 10 பேர் இருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரே ஒரு ஆள் தான், ஒரு 2 பேர் தான் நல்லவர், மிச்சம் 8 பேர் பாவிகள். அப்படிங்கிறப்ப நீங்கள் அந்த இடங்களில் எப்படி கவனமாக இருக்கணும், அது மாதிரி இருக்கணும். அப்போ 8 பேர்ட்டு நீங்கள் கவனமாக இருக்கணும். இந்த 2 பேரை நீங்கள் நட்பாக வச்சுக்கலாம். அப்போ நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து உங்களை சுற்றி உள்ளவங்கள்ட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய குடும்ப விஷயங்களையோ இல்லை நான் இந்த மாதிரி புதுசாக தொழில் பண்ண போகிறேன், வீடு வாங்க போகிறேன், இடம் வாங்க போகிறேன், இந்த மாதிரி விஷயங்கள் எந்த விஷயங்களாக இருந்தாலும் வெளிநபர்கள்ட்ட நீங்கள் சொல்லாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா அவங்களே அதை வந்து செய்ய விடாமல் தடை பண்ணி விட்டு போயிடுவாங்க. அதனால் உங்களுடைய விஷயங்களை அடுத்தவங்கள்ட்ட பகிராமல் இருக்கிறது சிறப்பு. இந்த ராகுகேது இருக்க வரைக்கும் உங்களுடைய ராசியிலே இருக்கக்கூடிய இந்த காலம் முழுவதுமே அந்த மாதிரி கவனமாக இருங்க. அதுக்கப்புறம் மேசத்துக்கு சனி போனதுக்கப்புறம் அதுவோடைய பலன் இனிமேல் உங்களுக்கு நல்லா வந்துடும். அது வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி திருமணம் ஆகிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய துணையோட விட்டு கொடுத்து போகிறது சிறப்பு. வீண் வாக்குவாதத்தை தவிர்த்துறது இன்னும் நல்லது. இருந்தாலும் அவங்க மூலம் உங்களுக்கு ஒரு சில லாபங்களும் கிடைக்கும். பொருள் உதவியோ பண உதவியோ இதை கிடைக்கக்கூடிய அமைப்புலையும் இருக்குது. மேசத்தில் சுக்கிரன் வரக்கூடிய காலங்களில் எதிர்பாராத பண வரவும் உண்டு. அதே மாதிரி தொழிலில் லாபம் கிடைக்கும். திடீர் யோகம் அதிர்ஷ்டமும் உண்டு. இருந்தாலும் இந்த குருவும் சுக்கிரனும் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய அமைப்பில் இருக்காங்க இந்த மாதம் முழுவதும். பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிலம், வீடு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதில் கொஞ்சம் பராமரிப்பு செலவுகள், சுப விரைகள் செலவுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திருநள்ளாறு சனி பகவானை வணங்கிட்டு வர்றது சிறப்பு தரும். உங்களுக்கான பரிகாரம் ரத்த தானம் செய்யுங்க. ரத்த தானம் செய்கிறது சிறப்பு. அப்படி உங்களால் முடியலை அப்படின்னா யாராவது ரத்த தானம் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வேண்டிய உணவு சாப்பாடு கூட வேணாம், பழங்கள் ஏதாவது ஒன்று அதை வாங்கி கொடுத்துட்டு வந்தீங்கனாலே நீங்களும் ரத்த தானம் பண்ணுறதுக்கு உண்டான பலன் கிடைக்கும். வாழ்க வளமுடன். குரு பகவானின் ஆதிக்கத்திலும் பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரங்களையும் உடைய மீன ராசி நண்பர்களே, உங்களுக்கான வைகாசி மாத ராசி பலன் என்ன அப்படிங்கிற பார்ப்போம். மீன லக்கணம் மற்றும் மீன ராசி, உங்களுடைய ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா குரு வந்து மிதுனத்தில் போய் இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு. இருந்தாலும் அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் சிறப்பு இல்லை. 5ஆம் முறை 8ஆம் வீட்டை பார்க்குறாரு, 7ஆம் முறை 10ஆம் வீட்டை பார்க்குறாரு. ஓரளவுக்கு தொழிலில் வந்து பிரச்சனை இல்லை, போய்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி 9ஆம் பார்வையாக வந்து 12ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போ 7ஆம் பார்வைங்கிறது சுமாரான பலன் தான். 5, 9 தான் சிறப்பான பலன். இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா 8ஆம் வீடு 12ஆம் வீடு தொடர்பில் போகுது.
அப்படிங்கிறப்போ உங்களோட உடல் நலனில் கொஞ்சம் அக்கறை செலுத்துறது சிறப்பு. தேவையில்லாத வீண் பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறாமல் இந்த ஒரு வருஷத்தை கொஞ்சம் பொறுமையாக கடத்துகிற மாதிரி பாருங்கள். அதே மாதிரி உங்களுடைய பேச்சில் நிதானம் இருக்கணும். ஏன்னா உங்களுடைய ராசியிலே சனி வேறு இருக்கார். அப்படிங்கிறப்ப கொஞ்சம் பேச்சில் நிதானமாக இருக்கிறது சிறப்பு. தேவையில்லாத விஷயங்கள்லையும் அடுத்த விஷயங்கள்லையும் நீங்கள் போய் உள்ளே போய் அதை போய் பஞ்சாயத்து பண்ண போகிறேன் அப்படின்னு போனீங்கன்னா அந்த பிரச்சனை காரணமே நீங்கள் தான் அப்படின்னு உங்கள் தலையில் கொண்டாந்து வச்சுருவாங்க. அதனால் நீங்கள் இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு இருக்கிறது சிறப்பு. இந்த குரு சனி உங்களுடைய ராசியில் இருந்தாலும் குருவும் உங்களுக்கு ராசி அதிபதியும் சப்போர்ட் பண்ணலை. அப்படிங்கிறப்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது சிறப்பு. திருமணம் ஆகிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய துணையோடையும் குடும்பத்தினோடையும் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. வீடு நிலம் புதுசாக தொழில் தொடங்கணும் இது போன்ற விஷயங்களில் கவனமாக இருக்கணும். ஏன்னா குரு சப்போர்ட் உங்களுடைய ராசி எது சப்போர்ட் பண்ணலை. அப்படிங்கிறப்ப நீங்கள் இந்த விஷயங்கள் கவனமாக இருக்கணும். ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்தில் இதே மாதிரி உங்களுக்கு மீன ராசியாக இருந்து மிதனத்தில் குரு இருந்தார் அப்படின்னா மட்டும் இந்த மேலே சொன்ன பலன்கள் 100% கட்டாயம் நடக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மேலே சொன்ன விஷயங்களை பற்றி பயப்பட வேண்டாம், தைரியமாக இருங்க. இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு பார்த்துக்கிறது நல்லது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சனிக்கிழமை தோறும் மாலை வேளையில் நவக்கிரகங்களை வழிபட்டுவாங்க. ஒரு சில ராசிகளுக்கு ஒரு சில கிரகங்களை வழிபடுங்கன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவக்கிரகங்கள் 9 கிரகங்களையுமே சுற்றி வரக்கூடிய அமைப்பில் தான் இந்த வருஷம் முழுவதும் இருக்குது. அதனால் உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போ போய் நவக்கிரகங்களை போய் வணங்கிட்டு வர்றது சிறப்பு தரும். உங்களுக்கான பரிகாரம் குலதெய்வம் கோயிலுக்கு போய்ட்டு உங்களுடைய பேராசி நட்சத்திரத்துக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்ப நபர்கள் எல்லாருடைய பேராசி நட்சத்திரத்துக்கும் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ளேயாவது பிரச்சனை இல்லாமல் தப்பிச்சுக்கலாம். வாழ்க வளமுடன்.